இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய முதல் நாள், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க, சிறப்பானதை இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து நானும் இந்த நாளை நேர்மறை சிந்தனையோடு தொடங்குகிறேன். இந்த பாசிட்டிவ் எண்ணங்களோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும். பிரியமான சகோதர சொல்லே, இன்று மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. சிறப்பான விதத்தில் புனித பதுவை அந்தோனியார், புனித வண்ணத்து சின்னப்பர், புனித சந்தியாகப்பர், புனித செபஸ்தியாருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த நாள். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். டா வின்சி உலக புகழ்பெற்ற ஓவியர் ஆவார். இந்த உலக புகழ்பெற்ற ஓவியர் ஆண்டவருடைய ராவணருடைய படத்தை வரைந்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய வீட்டிற்கு வெளியே ஒரு சில நபர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சென்று பார்த்தவர் அவருடைய வேலையில் திருப்தி இல்லாமல் அங்கு வேலை செய்யக்கூடிய நபர்களை திட்டிவிட்டார். வீட்டுக்குள் வந்து மீண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை அவர் வரைய ஆரம்பிக்கின்றார். அவர் எதிர்பார்த்தது போல் அவருடைய முகம் அமையவில்லை. ஏனென்றால் கோபம், எரிச்சல். அவர் சோதிக்கப்படுகிறார். வரைந்து பார்க்கிறார், முடியவில்லை. நினைத்து பார்க்கின்றார். வீட்டிற்கு வெளியே வந்து அவர் யாரிடம் கோபம் கொண்டாரோ அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் வந்து ஆண்டவருடைய அந்த முகத்தை வரைகின்றார். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான அந்த இறை பிரசன்னம் நிறைந்த அந்த இறைவனுடைய முகம். பிரியமான சகோதர சோலே, கோபத்தில் அவசரக்காரருக்கு புத்தி மட்டம் என்று சொல்வார்கள். கோபத்தினாலையும் ஆணவத்தினாலையும் எரிச்சலாலையும் நம்ம ஒன்றும் சாதிக்க போவதில்லை. இருப்பதையும் குழப்பி விடுவோம். நாம் அப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியில அந்த சமாரியாவை எரித்து விடலாமா என்று சீடர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் அந்த சீடர்களை கடிந்து கொள்கிறார். ஏன் உங்களுக்குள் இந்த ஒரு கோபம்? ஏன் உங்களுக்குள் இந்த ஒரு கொலவெறி? ஏன் இப்படிப்பட்ட டென்ஷனோடையும் இப்படிப்பட்ட ஆதங்கத்தோடையும் இப்படிப்பட்ட ஆர்வ கோளாறோடும் நீங்க ஏன் பேசுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் கடிந்து கொள்கிறார். இன்றைய நாளுடைய லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவருடைய பயணத்தை இரண்டு விதமாக பிரிக்கின்றார். ஒன்று கலிலேய பயணம், இன்னொன்று எருசலேம் பயணம். கலிலேய பயணம் எப்போதுமே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நற்செய்தியும் போதிக்கக்கூடியதாக இருந்தது. எருசலேம் பயணம் அவருடைய துன்பத்தையும் துயரத்தையும் அவருடைய பாடுகளையும் பற்றி பேசக்கூடிய பயணம். இங்கு சமாரியா வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலைகள் தான் சீடர்கள் கோபம் கொள்கிறார்கள். ஏனென்றால் அந்த சமாரிய மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அவருடைய பாதையில நடக்கக்கூட விடவில்லை என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தியில கோடிட்டு காட்டப்படக்கூடியது. பிரியமான சகோதர சொல்லே, கோபம் நம்மை எரித்து விடும், கோபம் நம்மை பிரித்து விடும், கோபம் வாழ்வை கூட பறித்து விடும் என்றால் அது மிகையாக. கோபத்தினால எத்தனையோ நபர்கள் எத்தனையோ உறவுகளையும் எத்தனையோ பணத்தையும் எத்தனையோ நல்ல காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் நாம் மற்றவர்களை மன்னிக்கின்ற போது நாமும் நிறைவுள்ளவர்களாக வாழ்கின்றோம். மன்னிக்காத சூழ்நிலைகள் நாமும் நிம்மதியாக இருப்பதில்லை. நாம் யார் மேல் கோபம் கொண்டோமோ அவர்களும் நிம்மதியாக இருக்க போவதில்லை. பிரியமான சகோதர சொல்லே, நாம் அப்படிப்பட்ட வாழ்வு வாழக்கூடாது. என்னால் மற்றவர்கள் நிறைவாக வாழ வேண்டும், என்னால் மற்றவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், என்னால் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் என்ற அந்த உணர்வோடு ஒரு சில நேரங்களில் வாழ்க்கை பயணத்தில் கோபம், எரிச்சல், ஒரு சில நேரங்களில் ஒரு சில வார்த்தைகளால் ஒரு சில நடத்தையினால
இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாம் ஏற்படத்தான் செய்யும். இருந்த போதிலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நிறைவுள்ளவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று மாதத்துடைய முதல் நாள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. எங்களை பாரும் ஐயா. இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தையும், யார் மேலும் நாங்கள் கோபம் கொள்ளாத விதத்துல, யார் மேலும் எரிச்சல் கொள்ளாத விதத்துல, யாரையும் தேவையில்லாமல் பழி சொல்லாத விதத்துல எங்களுக்கு நல்ல மனநிலையும் பேலன்ஸ்டு மைண்டையும் இது கொடுத்து எப்போதுமே உமக்கு ஏற்ற பிள்ளைகளா என்று வாழ. ஒரு சில நேரங்களில் அப்படி இருந்தாலும் அதையும் மனப்பூர்வமாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மற்றவர்கிட்ட சரி என்றும் சாரி என்றும் சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும். அதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.